நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இன்று பிறவி பெரும் பயன் அடைந்தேன். எனது கனவு நனவாக உள்ளது. இறைவனை தரிசிப்பதைக் காட்டிலும் வேறு பாக்கியம் ஏது? என்றும் என் வாசஸ்தலம், என் பக்தர்களின் இதயமே தசானந்தா. கைலாயம் வரும் உனது இச்சை இன்று பூர்த்தியடைந்ததால் எனது உள்ளமும் பெரும் பரவசம் கொண்டது. கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். கற்பூரகாரம் கருணாவதாரம் சம்சாரசாரம் புஜகேந்திரஹாரம். சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே, சதா வசந்தம் ஹிருதயாரவிந்தே. பவம் பவானி சைதம் நமாமி, பவம் பவானி சைதம் நமாமி. கண்டீர்களா? வாஸ்து நிபுணரான தசானந்தரின் வாயிலாக நிர்மாணிக்கப்பட்ட பிரதிமை இது. இதில் கைலாயத்திற்கு பொருத்தமான யோக்கியதை கொண்ட எல்லாவித அம்சங்களும் அமைந்துள்ளன. தந்தையே, இனி தமது அனுமதி இருந்தால் நாம் இதனையே அடிப்படையாக கொண்டு நமது மாளிகையை நிர்மாணிக்கும் பணியை துவக்க இயலும். ஓர் ஆதர்சன இல்லம் அமையும் விதம் குறித்து நீங்கள் அனைவரும் தனியோர் எண்ணம் கொண்டிருந்தீர்கள். ஆகையினால் இப்பிரதிமையை கொண்டே மாளிகை அமைக்க அங்கீகரிக்கும் அதிகாரமும் உங்கள் அனைவரையே சார்ந்தது. மிக்க நன்றி தந்தையே, இப்பிரதிமை அழகாக உள்ளது. நானும் கணேசனும் இதற்கு அங்கீகாரத்தை முன்பே வழங்கியானது. பிரபு, எனக்கும் இந்த மாளிகையின் பிரதிமை பிடித்துள்ளது. தசானந்தா, உன்னை சுற்றிலும் கவனி. அனைவரின் முகங்களிலும் பரவசம் விழுகிறது. இதற்கு காரணம் உன் கற்பனையே. உனது கனவு மட்டுமல்ல, எங்கள் அனைவரது கனவுமே நினைவானது. எவ்வாறு உனக்கு என் நன்றிகளை உரைப்பது? இவ்விதம் கூறி சங்கடப்படுத்த வேண்டாம். அனுமதி மட்டும் தாருங்கள், வாய்ப்பளியுங்கள். கைலாயத்தில் இதனைப் போலவே ஒரு மாளிகை அமைக்கின்றேன்.
சுவாமி, தாம் தசானந்தருக்கு இன்றே மாளிகையை அமைக்கும் நற்பணியை துவக்க அனுமதி அளிக்க இயலாதா? உன் விருப்பப்படியே நிகழட்டும் பார்வதி. நிர்மாணிக்க துவங்கும் முன்னர் நான் கைலாயத்தை பார்வையிட்டு மாளிகைக்கான உகந்த பகுதியை தேர்ந்தெடுக்கலாமா? அந்த பகுதியிலேயே நான் நிர்மாணக் கலையின்படி வாஸ்து தசா பூஜைகளை நடத்துவேன். ஆகட்டும் தசானந்தா, நந்தி உன்னை அழைத்துச் செல்வான். அவனினும் அதிகமாக கைலாயத்தை அறிந்தவரும் இல்லை, உணர்ந்தவர்களும் இல்லை. நந்தி, நீ தசானந்தனோடு செல். உகந்த இடத்தை தேர்ந்தெடுக்க உனது முழுமையான ஒத்துழைப்பை நல்க. உத்தரவு தாயே. இந்த அர்ப்பணா எனக்கு உதவுவான். என் அந்தஸ்திற்கு தகுதியுடைய ஒருவரை அன்னை பார்வதி பணித்திருக்கலாம். கணேசரையோ கார்த்திகேயரையோ பணித்திருக்கலாம். வாருங்கள் தசானந்தரே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தாயே, என்ன நேர்ந்தது தாயே? என் மகனே, ஏதும் நேரவில்லை. கவலை கொள்ளாதே. உறங்கு மகனே. எதற்கு வீணே கவலையில் ஆழ்கிறேன்? மகாதேவரும் தேவி பார்வதியும் நகுஷனை தாமே பாதுகாப்பதாக எனக்கு வாக்களித்திருக்கிறார்களே. எனினும் நான் கண்ட கனவு வரவிருக்கும் சங்கடத்திற்கான அறிகுறியா? சத்தியம் யாதென இன்னும் நிகுண்டன் மடியவில்லை. அவனுக்கு நகுஷனிடம் அச்சம் உள்ளது. அதனால் அவன் நகுஷனை மாய்க்க பிரயத்தனிக்கலாம். இதற்கு உபாயம் ஒன்றே, நகுஷனது விவாகம். ஆம், எங்கள் சங்கடங்கள் அனைத்திற்குமான தீர்வு அவனது விவாகத்தையே சார்ந்துள்ளது. மாளிகை அமைப்பதற்கு இதுவே உகந்த இடம். எனினும் தசானந்தரே, மாளிகை அமைக்க வேண்டுமெனில் விருட்சங்கள் வீழுமே. ஐயமின்றி. இல்லை தசானந்தரே, இந்த விருட்சங்கள் ஈசனின் மனதிற்கு உகந்தவை. இவற்றிற்கு பெயரும் இட்டுள்ளார். இவைகளை வீழ்த்துவதை அவர் ஏற்க இயலாது.
இவ்விடமானது மகாதேவருக்கு பிடித்த இடங்களில் பிரதானமானது. ஈசன் தியானம் புரிவது இங்குதான். இங்கிருந்து இப்பாறைகளை அகற்ற இயலாது. இப்போது மிக பெரும் சங்கடம் எழுந்தது தசானந்தரே. ஈசன் விலங்கையும் விருட்சத்தையும் நேசிப்பவர். கைலாயமோ இயற்கையின் பசுமையான வளங்களால் நிறைந்த தலம். மாளிகை அமைக்க எவ்விடத்தை இங்கு தேர்ந்தெடுத்தாலும் அங்கு இயற்கைக்கு அழிவு ஏற்படும். அதை ஈசன் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். நீ ஈசனின் நடியவன், அவரது சேவகன். எனினும் ஈசனுக்கான மாளிகையை இங்கு எவ்வாறு அமைப்பதென்ற என் நிர்ணயத்தில் நீ தலையிட வேண்டாம். என் நிலையிலும் கைலாயத்தில் நான் அம்மாளிகையை அமைப்பேன். அண்ட சராசரங்களும் வணங்குபவருக்காக அண்ட சராசரத்தையும் பாதிக்காமல் அமைப்பேன். உகந்த இடம் இவ்விடத்திலேயே. நான் அமைக்க உள்ள மாளிகைக்கு அஸ்திவாரம் எழும். வாஸ்து மற்றும் தசா பூஜையும் இவ்விடமே நடக்கும். பணிகிறேன் தாயே. அன்றைய தினம் ரிஷி வசிஷ்டரின் ஆசிரமத்தில் தம்மையும் ஈசனையும் நான் தரிசிக்கவில்லை. அது என் துர்பாக்கியம். தாம் எங்களுக்கு கைலாயம் வருவதற்கான அழைப்பு விடுத்ததாக அறிந்தேன். ஆகையால் யுத்தத்தை முடித்த பின்னர் தம்மை தரிசிக்க இங்கு வந்தேன். தம் இருவரையும் வரவேற்கிறேன். வருக, கைலாயம் செல்வோம். என் சுவாமி கைலாயத்தில் உள்ளார். அவர் தம் இருவரையும் இங்கு கண்டால் மிக்க மகிழ்ச்சி அடைவார். தாயே, தாம் எனக்கு அனுமதி அளித்தால் தம்மிடம் ஒன்று கூற விரும்புகிறேன். தயக்கமின்றி கூறுங்கள். தாயே, நகுஷன் குறித்த கவலை எங்களை வருத்துகின்றது. அசுரர்களின் தாக்குதலுக்கு பின் அவன் பாதுகாப்பு மிக பெரும் கேள்விக்குறியானது. அசுரர்களின் பெரும் சேனையை எதிர்கொள்ளும் ஆற்றல் எமது சேனையிடம் இருக்க வாய்ப்பில்லை. எனினும் நானும் மகாதேவரும் நகுஷனை பாதுகாக்கும் பொறுப்பு எமது என்று வாக்களித்தோமே. அந்த பொறுப்பினை நீங்களும் மகாதேவரும் ஏற்றதை நாங்கள் பெரும் பாக்கியமாக கருதுகிறோம். இருப்பினும் தேவி, தாமும் ஓர் அன்னையே. அன்னை ஒருவளின் உள்ளத்தை அவளது முதல்வன் குறித்த பெரும் கவலையானது வாட்டும் நிலையில் அவளது அப்பயத்தை, அக்கவலையினை எத்துணை கடினம் என்று அறிந்தவர் தாம். அதை மறுக்கவில்லை. அதனை உணர்ந்தவள் நான். எனினும் தமது இந்த கவலையும் தாம் கொண்ட வேதனையும் தம்மை நீங்க நான் செய்வது யாது? தேவி, எமது விருப்பம் யாதெனில் தாம் நகுஷனை அசோக சுந்தரிக்கு மணமுடிக்க வேண்டும்.
நிகுண்டன் மடியவில்லை. அவன் மீண்டும் எத்தருணத்திலும் தாக்க இயலும். நிகுண்டன் பெற்ற சாபம் முழுமை அடைவதற்கு அனுமதியுங்கள் தாயே. நிகுண்டன் வதம் நிகழ்ந்த பின்னர்தான் எனது உள்ளம் அமைதி அடையும். அது சாத்தியமாக வேண்டுமெனில் எங்கள் புதல்வன் நகுஷன் தமது புதல்வியை மணக்க வேண்டும். மகாராஜா, மகாராணி, அது சாத்தியமாகாது. நகுஷன் விவாக வயதை எட்டவில்லையே. அன்னையே, சிருஷ்டி முழுவதும் தம்மை ஜகத் ரட்சகியாக வணங்கி பணிகிறது. இயற்கையின் பிரதிபிம்பம் தாமே என்பதையும் அறிவோம். நகுஷனுக்கு விவாக தகுதியுடைய வயதை வழங்குவது தமக்கு எவ்விதத்திலும் கடினமான பணி அல்ல. தாயே, தமக்கு நாங்கள் சம்பந்திகளாகும் முன் தமது பக்தர்கள், பரம பக்தர்கள், தம் பக்தர்களின் கோரிக்கையை தாம் நிறைவேற்ற வேண்டுகிறேன். இனியோர் கவலையும் என்னை வாட்டுகிறது. நகுஷனது பாதுகாப்பு குறித்த கவலையில் பிரதிதினம் இவள் தன் ஜீவனை இழந்து வருகிறாள். இந்த நிர்ணயத்தை நான் தனித்து எடுக்க இயலாது. எனக்கு எந்த ஒரு தீர்மானத்திலும் எமது சுவாமியின் அனுமதியும் அங்கீகாரமும் அவசியமானது. நான் அவரிடம் உரையாடுகிறேன். அவர் இதற்கு தன் அனுமதி அளித்தால் உங்கள் இருவரது இச்சையும் அவசியம் நிறைவேறும். நாங்கள் எதிர்நோக்குவதும் அதையே தாயே. தமக்கு எங்கள் நன்றிகள். மிக்க நன்றி. என்ன நேர்ந்தது பார்வதி? கைலாயத்தில் உன் விருப்பப்படியே மாளிகையும் அமைய உள்ளது. பின்பும் கவலையா? சுவாமி, மகாராஜா ஆயுவும் ராணி இந்துமதியும் நகுஷனது பாதுகாப்பு குறித்த கவலையில் ஆழ்ந்திருக்கிறார்கள். எனது கண்ணோட்டத்திலும் நகுஷனை பாதுகாக்க இனி ஒரு மார்க்கம் மட்டுமே இருப்பதாக தோன்றுகிறது. நகுஷனுக்கு நமது புதல்வியை மணம் முடிப்பது. பார்வதி, எவ்வாறு அவ்விவாகம் நிகழ இயலும்? இருவரும் விவாக வயதை எட்டவில்லையே. நகுஷனது பெற்றோரின் விருப்பம் யாதெனில் நான் அவன் வயதை அதிகரிக்க வேண்டும் என்பதே. அதனால் விவாகம் சாத்தியமல்ல பார்வதி. அது இயற்கைக்கு விரோதம். நான் இயற்கையின் பிரதி உரு அல்லவா? இயற்கை தனக்கே எவ்வாறு ஊறு விளைவித்துக் கொள்ள இயலும்? தன் நியதிகளை தானே மீறுமா? எனினும் சுவாமி, இனி இதை தவிர வேறு மார்க்கம் இல்லை. நிகுண்டனை நாம் அழிக்கவும் இயலாது. இவ்வாறு நகுஷனின் அன்னையும் தந்தையும் அச்சமுறுவதையும் காண இயலாது. அதன் விளைவு பெரும் அனர்த்தமாக நேரிடும். ஆகையால் இது நிகழ நான் அனுமதிக்க இயலாது. அது அசாத்தியம்.